நடு இரவில் நடுக்கடலில் மூழ்கிய வரலாறும் மழுங்கடிக்கப்பட்டது. ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக வளங்கொழிக்கும் கீழத்தைய நாடுகளை கைப்பற்றிய பிரிட்டிஷ் ராஜ்யம் அந்நாடுகளின் வளங்களை சுரண்டி தன் நாட்டில் குவித்துக் கொண்டிருந்த காலம். மரகத தீவு, இந்து சமுத்திரத்தின் முத்து என்றெல்லாம் ஏற்றமிக்க பெயர்களால் அழைக்கப்பட்ட நாடும் அவர்கள் வசம். நிலம் வளமும் நீர் வளமும் மலை வளமும் ஆட்சியாளர்களை பெருந்தோட்ட பயிர்களை வளர்க்க ஏற்றதென்ற நம்பிக்கை பயனாக காடுகளையும் காட்டு விலங்குகளையும் வெற்றி கொள்ள கடினமாக உழைக்கும் மனிதர்களை தேடி திரிந்தனர் வெள்ளைக்காரர்கள். வெள்ளையரின் ஆட்சியில் கோப்பியும் தேலையும் பயிரிட தொழிலாளர் பற்றாக்குறை நிலவியது. எமது தாயகமான பாரத தேசத்திலிருந்து எம் மூதாதையர்களை அழைத்து வர அன்றைய வெள்ளை அரசு தீர்மானித்தது. அதற்கு அமைய பாரத தேசத்தையும் ஆண்டு வந்த வெள்ளை அரசு எமது தாயகமாம் சேலம், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, காரைக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் செயற்கை பஞ்சத்தினை ஏற்படுத்தி பெரிய கண்காணிகள் மூலம் ஆட்கட்டி வரப்பட்டோம். இரவோடு இரவாக எம்பவர்களின் காலடி பட்டதும் அன்றே தோட்ட எஜமான்களுக்கு அடிமையானோம் என தெரியாது கணவர்களுடன் இம்மண்ணை முத்தமிட்டோம். கரடுமுரடான காட்டுப்பாதை, திருத்தைகளின் உருமல் சத்தம், காட்டு வழியெங்கும் மண்டை ஓடுகள், காவலர்களுடன் நடைப்பயணம், பயத்துடன் நடந்தோம். அப்பொழுது ஒரு செய்தி எம் காதை வந்தடைந்தது. 212 பேரை ஏற்றி வந்த ஆதிலட்சுமி என்ற கப்பல் நடு இரவில் நடுக்கடலில் மூழ்கிய வரலாறும் மழுங்கடிக்கப்பட்டது. ஐயகோ! நடைப்பயிடம், தற்காலிக தங்குவிடங்கள், நீண்ட துப்பாக்கியுடனும் வாயில் புகையுடனும் வெள்ளையன் சைகை காட்ட பெரிய கங்கானின் உத்தரவில் அடங்கி போனோம். பெரும் மரங்களின் பேரிரைச்சல், கும்மிருட்டு கம்பளி போர்வையில் முடங்கி போனோம். மறுநாள் காலை பெரும் கூடாரம் போன்ற புல்வேயப்பட்ட குடிகள், உடுத்திய உடைகள், கொண்டு வந்த உடைகள் யாவும் வாங்கப்பட்டு மாற்றுடை தந்தனர். வாங்கப்பட்ட உடைகள் வெள்ளாவி அவித்து தொற்று நோக்கி தந்தனர். மீண்டும் நடைப்பயணம்.